கிரியேட்டின் யூஸ் பண்ணுறதால கிரியேட்டின் முடி கொட்டாது, கிரியேட்டின் வேணா கொட்டும். கிரியேட்டின் யூஸ் பண்றதால முடி கொட்டுமா? இதை பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது? இவ்வளவு நாளா கிரியேட்டின் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கல, நான் என்ன சொல்றேன். 2009 ஒரு சின்ன ஸ்டடி பாப்பாச்சு, கிரியேட்டின் சாப்பிட்றதுனால டிஎஸ்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. பட் இது ஒரு சிங்கிள் பயாஸ் ஸ்டடி தான். இதை பேக்கப் பண்றதுக்கு எந்த ஸ்டடியும் ஃபாலோ பண்ணி வரல. பட் இப்போ கரண்ட்லி 2005 எடுத்த ஸ்டடியில 12 வாரம் ஆஃப் கிரியேட்டின் கன்சப்ஷன் பிளைண்ட் ஃபோல்டர்ல கிரியேட்டின் எடுத்த குரூப்புக்கும் கிரியேட்டின் எடுக்காத குரூப்புக்கும் டெஸ்டோஸ்டெரானும் சரி டிஎஸ்டிலும் சரி பெரிய எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க. பை சேயிங் தட் கிரியேட்டினால டைரக்டா உங்க ஹேர் லாஸ்க்கோ உங்க டிஎஸ்டி லெவல்ஸ்க்கோ எந்த பெரிய மாற்றமும் கிடையாது. பட் ஜெனட்டிக்கலி உங்களுக்கு டிஎஸ்டி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. என்ன மாதிரி கேஸ் இது. இப்போ என்னோட ஒரு ஜெனரல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எனக்கு முடி கொட்டும் போதும் நான் கிரியேட்டின் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முடி திரும்ப ரீகெயின் ஆச்சு நடுவில், அப்பயும் நான் கிரியேட்டின் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் நான் கிரியேட்டின் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி கிரியேட்டினால என்னோட முடி கொட்டுதலுக்கு பிரச்சனை எதுவும் வந்ததில்லை. பட் என்னோட வாழ்வாதாரம் ஜெனட்டிக்ஸ் ஒரு பிரச்சனையாக இருந்தது. என்னோட வாழ்வாதாரத்தை மாற்றி வாயிலையும் மண்டையிலையும் சில மாத்திரைகள் சாப்பாடு மெடிசன்ஸ்லாம் போட்டால் கரெக்டாக நிற்குது. அதெல்லாம் விட்டா கொட்டிடுது. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் கிரியேட்டினால முடி கொட்டுது அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு வர பாதி பேத்துக்கு முடியே இருக்காது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி நமக்கு புரிய வருது. இட் இஸ் டிபெண்ட் அப்பான் பர்சன் டு பர்சன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்கள் கிரியேட்டின்ல மோஸ்ட் ரிசர்ச்டு ஃபார்ம் கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் அது எடுக்கிறீங்கன்ட்டு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிட்டர் தண்ணி. 20 kgக்கு 1 லிட்டர். இது ஒரு தோராயமான கணக்கு. அதாவது பாடி வெயிட்டுக்கு கிரியேட்டின் 20 kg இல்லை.